இங்க ஒருத்தர் மவுண்டனோட கிளிஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காரு. திடீர்னு அப்படி ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்துட்டாரு. உடனே பயந்து போன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து தேடி பாக்குறாங்க. அப்பதான் வந்து உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வருது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. உடனே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள வந்து குதிச்சிடுறாங்க. குதிச்சதுக்கு அப்புறமா ஒருத்தரோட பாடியுமே ஒவ்வொரு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா எரியுது. என்னடா இது ஒவ்வொரு கலர்ல நம்ம தெரியுறோம் சொல்லிட்டு டிஃப்ரெண்டா அவங்களுக்கு தோணுது. அப்பதான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு வால் மாதிரியான விஷயம் வந்து தெரியுது. சோ அது கிட்ட போகும்போது அந்த தண்ணி வந்து ரெண்டு பக்கமா வந்து செப்பரேட் ஆகுது. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் போனா தண்ணியே இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் தண்ணியா இருக்கு. ஏன்னா இது அப்படியே சொல்லிட்டு அதுக்குள்ள கை விட்டவங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரா உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அப்படியே தலைக்கீழ நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே உள்ள விழுந்துடுறாங்க. அந்த பிளேஸ் பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம தண்ணி மேல வந்து நிக்குது. சரின்னு உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரோபோட் வருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா வந்து காத்துட்டு இருக்கேன். உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரையுமே கூப்பிடுது. சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு பிளேஸ்ல போய் நின்ன உடனே அவங்க பாடி ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிட்டு இப்ப அப்படியே ஒரு புதுசா ஒரு ஷூட் கிடைக்குது. வெளியே வந்து பார்த்தா அவங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ். நீங்க 90s கிட்ட உங்களுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்குமா? அப்படி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க.